இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இயேசு பிறப்பினால் உண்டான 7 மகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். கிறிஸ்மஸ் பண்டிகையிலே நாம் நினைவுக்கு வருகிறது நட்சத்திரம், ஸ்டார். நம்ம வீடுகளிலே டிசம்பர் 1ஆம் தேதியிலே நட்சத்திரத்தை தொங்க விடுவோம். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். இப்போது இந்த நட்சத்திரத்தை ஏன் தொங்க விடுகிறோம்? நட்சத்திரம் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அது ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது. இப்போ இயேசு பிறப்பு நமக்கு மகிழ்ச்சி கொண்டு வருகிறது. நமக்கு புதிய பாதையை பிறக்கிறது. ஒரு மனிதன், அவன் வயதாகிவிட்டது, வயது முதிர்வின் காரணமாக தன்னுடைய மகனை அழைத்து அவனு சொல்கிறான், நான் இந்த உலகத்தில் எதுவுமே நான் சேர்த்து வைக்கல, ஆனாலும் என் அப்பாவுக்கு அப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷத்தை தந்தார், அந்த பொக்கிஷத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒரு பழைய ஒரு வாட்சை கொடுக்கிறார். அவன் அந்த வாட்சை எடுத்து பார்க்கிறார். பார்க்கும்போது இது ரொம்ப அழுக்காக, யாருமே யூஸ் பண்ணாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. இப்போது அந்த தகப்பனார் சொல்கிறார், மகனை பார்த்து, இந்த வாட்சை நீ முதலாவது ஒரு கடை கொண்டு போய், வாட்ச் கடையில் கொண்டு போய் கேட்டு கொண்டு வா, இதன் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி அவன் போய் கேட்கிறான். அப்போது அந்த வாட்சுடைய விலை அவன் கேட்கும்போது அந்த கடைக்காரர் சொல்கிறார், நீ இதை தூர போட்டாலும் 10 ரூபா கூட யாரும் தரமாட்டான்னு சொல்லிடுறாங்க. அவர் மீண்டுமாக தகப்பனாரிடம் போய் சொல்கிறார், இந்த வாட்சிக்கு 10 ரூபா கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருடைய தகப்பனார் மீண்டுமாக இந்த வாட்சை அடகு கடையிலே கொண்டு வை அப்படின்னு சொல்கிறார். இப்போது அவர் சொல்கிறார், அங்கே போய் மதிப்பை கேட்டு கொண்டு வா என்று சொல். அங்கே போய் வைக்கும்போது அவர் சொல்கிறார், இது ஒரு நல்ல அழகான ஒரு கோல்டு வாட்ச், ஸோ இதுக்கு ஒரு 1000 ரூபா நான் தருகிறேன் என்று சொல்கிறார். உனக்கு சந்தோஷம் தாங்கலை. எப்படின்னா, அது அந்த கடைக்காரன், வாட்ச் கடைக்காரன் 10 ரூபா கூட தராதுன்னா, இப்போது இங்கே 1000 ரூபா தருகிறேன்னு சொல்கிறார். நான் ஓடி போய் தகப்பனாரிடம் சொல்கிறார். தகப்பனார் சொல்கிறார், மீண்டுமாக இந்த வாட்சை ஒரு குறிப்பிட்ட மியூசியத்துக்கிட்ட கொடுத்து அங்கே கொடுத்து இதை விற்பனைக்கு கொடுக்கும்படி கொடுக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு இந்த வாட்சுக்கு 1,00,000 ரூபாய் தருவதாக சொல்கிறார்கள். இப்போது தகப்பனாரிடம் இந்த மகன் கேட்கிறார், முதலாவது இந்த வாட்ச் 10 ரூபா கூட தரலன்னு சொன்னாங்க, அப்புறம் 1000 ரூபான்னு சொன்னாங்க, இப்போ 1,00,000 தருகிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி. அப்போது அந்த தகப்பனார் சொல்கிறார், இந்த வாட்ச் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே அதனுடைய வேல்யூ இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செல்ல வேண்டிய பாதை ஒன்று உண்டு, அந்த பாதை எது என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய வேல்யூ என்ன என்று இந்த உலக மக்களுக்கு தெரியும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவர் இந்த உலகை இரட்சிக்க மீட்க வந்த தேவன் நமக்கு இந்த நட்சத்திரம் மூலமாக ஒரு பாதையை காட்டுகிறார். சாஸ்திரிகள் தேடி அலைகிறார்கள். ஆண்டுடைய பிறப்பின் செய்தியை கேட்டு ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அப்படி பார்த்து கொண்டு வருகிறார்கள். இங்கே அவர்களுக்குள்ளே ஒரு தடுமாற்றம், உள்ளுக்குள்ளே அவர்கள் அப்படி நட்சத்திரத்தை பார்த்து பின்தொடர்ந்து வரும்போது அவர்களுடைய கவனம் ஒரு அரண்மனை மேலே, ஏரோது அவனுடைய அரண்மனை, அங்கே ஒருவேளை யூதர்களுக்கு ராஜா பிறந்திருப்பாரோ என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருகிறது. இப்போது நட்சத்திரத்தை விட்டுவிட்டு
அவன் தேடி செல்கிறார்கள். அங்கே வசனம் சொல்கிறது, மத்தேயு 2:2 ஏரோதை பார்த்து சாஸ்திரிகள் சொல்கிறார், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். இங்கே யூதர்களுக்கு ராஜா எங்கே என்று ஏரோது பார்த்து கேட்கிறார். ஏரோதுக்கு அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் கலங்கி போயிருக்கிறாங்க. அங்கே எருசலேம் நகரத்தார் எல்லாரும் அங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஏரோது பிரதான ஆசாரியர்கள், அங்கே வேத வாரகர்கள் எல்லாத்தையும் அழைத்து இயேசு பிறப்பின் செய்தியை கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு செய்தி வருகிறது, ஆண்டவர் எங்கே பிறப்பார்? பெத்லகேமிலே பிறப்பார். இப்போது சாஸ்திரிகளுக்கு வழியை ஏரோது ராஜா காட்டி கொடுக்கிறார். பெத்லகேமிலே போய் அங்கே பிள்ளை இருக்கும் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். மத்தேயு 2:9-10 ஏரோது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தில் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அப்போ பார்க்குறாங்க, ஏரோது ராஜா சொன்னதுபடியே அவள் போகிறாங்க. அவள் கிழக்கில் அந்த ஃபாலோ பண்ணி சென்ற அந்த நட்சத்திரமும் அங்கே இருக்கிறது, அவங்களுக்கு வழியை காட்டுகிறது. மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த சந்தோஷம், அவர்களுக்குள்ளே மிகுந்த சந்தோஷம். அவங்க வீட்டிற்கு சென்று மரியாளையும் யோசேப்பையும் வணங்கி, அந்த பிள்ளையை வணங்கி அங்கே கடந்து செல்கிறார்கள். புதிய பாதையை உருவாக்குகிறது ஆண்டவருடைய பிறப்பு. யோபு 24:13 யோபு சொல்கிறார், அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார், அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே நாம் செல்ல வேண்டிய பாதை நமக்கு தெரியவில்லை, அறியாமல் சென்று கொண்டிருக்கிறோம். பிரசங்கி 10:15 ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஒரு ஊருக்கு நம்ம செல்கின்றோம் என்றால் அதனுடைய பாதை தெரியவில்லை என்றால் நாம் போகிற பாதையிலே கேட்போம், இது இந்த ஊருக்கு வழி என்ன என்று கேட்டு மற்றவர்களை தொல்லை கொடுக்கிறோம் அல்ல. அப்போது இப்போ ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாதையை உருவாக்கி, நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் பரலோகம். அங்கு செல்கின்ற வழி நமக்கு தெரிகிறதா? எத்தனை பேர் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம்? யோவான் 14:6 இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். இயேசுவே வழி. ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொள்ளும் போது அந்த வழியை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அவருடைய பாதையிலே நாம் நடக்க முடியும். யோபு 17:9 நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிக்கிறான் என்று சொல்ல போடப்பட்டிருக்கிறது. யோபு 23:10 ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்கிறார். நம்மை ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார், நமக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அந்த சோதனையின் வழியிலே செல்லும் போது ஆண்டவர் நம்மை மெய்யான வழிக்கு அழைத்து செல்வார். சங்கீதம் 25:4 கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், அன்னைக்கு இயேசுப்பா உம்முடைய பாதையை எனக்கு காட்டுங்க இயேசுப்பா, பரலோகத்துக்கு செல்கிற பாதை நித்திய பாதை எனக்கு வேணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இயேசுவின் பிறப்பின் இந்த மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறது. இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை முன்னிறுத்தி உம்முடைய வழியிலே நாங்கள் செல்வதற்கு எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு போதிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் வார்த்தையின்படி எங்களுக்கு ஆலோசனை தாங்க. நாங்கள் பந்த நாளிலே கற்றுக்கொண்ட காரியங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன். மீப்பர் முழக்கை கிருப்பிதாவே, ஆமேன்.